அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஸ்மார்ட் பிரதர்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஷேர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஷாஹித் பாய் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. துபாயில் ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதோ இல்லை வீசா சார்ந்த சேவைகளையோ செய்கிறது என்ன தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர்ஸை பண்ணியிருந்தாலுமே கூட நிறைய பேர் நிறைய இடங்களில் போயிட்டு தவறான ஆளுகளோட அணுகுமுறையினால் கஷ்டப்பட்டு ஏமாந்து போய் ஃபினான்ஷியலி பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஷாஹித் பாயினுடைய ப்ராப்ளத்தை நம்ம முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் பாய், உங்களுடைய கம்பெனி வந்து ரெஃப்ரெஷ்ட் ஆகி இன்றைக்கி திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். நீங்கள் ஷாஹித் பாய் வந்து அவங்களாவே வந்து மக்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், யூஏயில் பொதுவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அவேர்னஸை கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஷாஹித் பாய், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? துபாய் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எல்லாரும் வந்தால் ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட ஆடு பேக்கேஜஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்மார்ட் பிரதர்ஸ் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து நான் ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து வந்து ஒரு ஸ்மார்ட் பிரதர்ஸில் நான் வந்தேன். பட் நான் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் செட்டப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கேமில் நாங்கள் லாக் ஆகிட்டோம். ஓகே, ஸ்கேமிங் நிறையா இருக்குது, பட் நாங்கள் ஒரு ஸ்கேமில் லாக் ஆகிட்டோம். ஸோ எங்களால் லோக்கல் ப்ராப்பராக பண்ண முடியல, அணுக முடியல, ஒரு ப்ராப்பராக எங்களால் ஒன்றும் ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷன் லாக் ஆகிட்டோம். ஸோ அப்போ நாங்கள் ஸ்மார்ட் பிரதர்ஸ் வந்தோம். இவர் எங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதையும் பண்ணி கொடுத்தாரு. சீரியஸ்லி இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து ஏன் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பில் போய்ட்டு சின்ன சின்ன இடத்துல போய்ட்டு எங்கேயும் மாட்டிக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட ப்ராப்பரான ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அண்டு உங்களோட செக்யூர், உங்களோட பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். அதுக்கு நான் ஸ்மார்ட் பிரதர்ஸை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக தேங்க்யூ ஷாஹித் பாய். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க, மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் யூஏயில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீசா சார்ந்த விஷயங்கள் இருக்குது, ஒரு அணுகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் போய் ஒரு ஆளை சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரிலேபிளான டீமாக, எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிஸாக, ப்ராப்பரான டீம் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, அவங்க அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ரிசீவபிள்லாம் எப்படி இருக்குது, ப்ராப்பராக கம்பெனிஸ் அக்கௌண்ட் த்ரூவாக பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. ஸோ வந்து பேக்கேஜஸ் 3000 4000 6000 7000 லைசன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு ஸோ ஏதாவது ஒரு பேக்கேஜ் த்ரூவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப், அதாவது நீங்கள் ஒரு கனவு தொழிலாக ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய ஒரு தொழிலை தவறான முறையில் அணுகுமுறையினால் அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட வேணாம். சேஃபாக இருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்களை பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் பிரதர்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷாஹித் பாய் நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஏன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கண்டென்ட்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது த்ரூவாக தான் நம்மளை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி ஷாஹித் பாயினுடைய விஷயங்களை நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் யூஏயில் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ பாய். தேங்க்யூ ஸோ மச்.